கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மக்களை நோக்கி நீதி செல்லட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது நியூ டெல்லியில் இருக்கு. இதனுடைய கிளை தென் மாநிலங்களில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது மெட்ராஸ்ல இருந்தாலும் அதோட கிளை மதுரையில் இருக்கு. அது தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கு. இதே ஒரு ப்ரொசீஜரை நம்ம சென்ட்ரல் லெவல்லையும் கொண்டு வந்தா, சுப்ரீம் கோர்ட் லெவல்லையும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எழுதப்பட்ட ஆர்டிகல் தான் இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்றத்தோட கிளைக்கான என்ன தேவை அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். 11வது இந்திய சட்ட ஆணையம் தனது 125வது அறிக்கையில் தென்மண்டலத்தில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏன் இது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னா, ஹைகோர்ட்டோட தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போகணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ணிவிட்டு நம்ம டெல்லி வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கனால ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் நமக்கு இருக்குது டெல்லியில். அதனோட கிளைகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எங்கேயும் இல்லை. இதனால் எல்லா வழக்குகளும் டெல்லிக்கு தான் போகுது. எல்லா அப்பீல்ஸுமே வந்து டெல்லிக்கு தான் போகுது. இதனால வழக்குகள் தேங்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு 2 தேவையை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு தேவைகளை சுட்டிக்காட்டி தான் இந்த பரிந்துரைகளும் வந்திருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென் மாநிலங்கள்ல ஒரு கிளை இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத 11வது இந்திய சட்ட ஆணையம் வந்து சொல்லியிருப்பாங்க. லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 18வது இந்திய சட்ட ஆணையம் தனது 229வது அறிக்கையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தேங்குவதற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது மட்டும் காரணம் அல்ல, நாட்டின் கிழக்கு மேற்கு தென்பகுதிகளில் உச்சநீதிமன்ற கிளைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை நல்கியது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் பெண்டிங் ஆகிறதுக்கு நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கம்மியாக இருக்கிறது மட்டும் ஒரு காரணம் இல்லை. அதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்த்தில் மட்டும்தான் இருக்கு. ஸோ வெஸ்ட் ஈஸ்ட் அண்ட் சவுத்லையும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட பிரான்ச்சஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த பணிச்சுமை அப்படிங்கிறது கம்மியாகும். அதனால ஈஸியாக ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சீக்கிரமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 18வது இந்திய சட்ட ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, உச்சநீதிமன்றம் டெல்லியில் உருவாக்கப்பட்டு 63 ஆண்டுகள் கழித்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு மாநில வாரியான வழக்கு பதிவுகளை கீழ் வருமாறு பட்டியலிட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ், கேசஸ்ல எந்தெந்த ஸ்டேட்லேருந்து அதிகமான ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான், நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் ஈஸியா டெல்லிக்கு போய் ஒரு அப்பீல் பண்றாங்க, ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. தென் மாநிலங்கள்ல இருந்து போகக்கூடியவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட கிளை அப்படிங்கிறது தேவைப்படுதா, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்கிறப்போ நமக்கு இந்த மாதிரியான நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வழக்குகள் தேங்கி கொண்டே இருக்கு. தென் மாநிலங்கள் இருக்கவங்கனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல, பண செலவுகள் அதிகமாக ஆகுது. அதே மாதிரி அதுக்கான தரவுகளையும் நம்ம இங்கே கொடுத்து என்ன மாதிரியான கமிட்டிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த ஆர்டிகளும் இருக்கும். இதுக்கு சில உதாரணங்களும் இருக்கு. மற்ற நாடுகளில் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உதாரணங்களையும் கொடுத்திருப்பாங்க. யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சட்ட ஆணையம் தனது 229வது அறிக்கையில் மற்றொன்றை சுட்டியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து உள்ளிட்ட 55 நாடுகளில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு தனியாகவும் மற்ற முறையீடுகளுக்கு தனியாகவும் நீதிமன்றங்கள் உள்ளன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் கேசஸை ஹேண்டில் பண்றதுக்குன்னு தனி சுப்ரீம் கோர்ட்டும் தனி சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சும் அந்த சுப்ரீம் கோர்ட் அமர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு மட்டும் தனி அமர்வும், மற்ற மேல்முறையீடுகளை விசாரிக்கிறதுக்குன்னு தனி அமர்வும் இருக்கு. அது பல நாடுகளில் நடைமுறையா இருக்கு. இதனால சீக்கிரம் நீதி அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. சில நாடுகள்ல என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ வேற என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உலகின் முதல் தனி அரசமைப்பு சட்ட நீதிமன்றத்தை 1920 ஆஸ்திரியா நிறுவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தப்பயே கொல்கத்தா அண்ட் மெட்ராஸ் அண்ட் பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 உச்ச நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம ஆன்சர் பேப்பர்ல கொண்டு வரலாம். என்ன தேவை
தேவை, என்ன மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணங்களை நம்ம எடுத்து காட்டலாம். அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு மட்டும் ஒரு தனி அமர்வு, மேல்முறையீடுகளை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி அமர்வு அப்படிங்கிறது இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், உச்ச நீதிமன்றத்தோட கிளையை உருவாக்க முடியுமா, அதுக்கு அரசியலமைப்புல வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. உச்சநீதிமன்றத்தோட கிளையை நம்ம உருவாக்கலாம். எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 130 யூஸ் பண்ணி நம்ம ஒரு புது உச்சநீதிமன்றத்தோட கிளையை உருவாக்கலாம். அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நம்ம இதில் இந்த ஆர்டிகல் 130 அப்படிங்கிறது சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிரான்ச் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு அமர்வை வந்து நம்ம வேற மாநிலங்களில் கொண்டு வரலாம். இதுக்கு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இவ்வளோதான் இருக்கு. பிரசிடென்ட்டோட அப்ரூவல் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல வலியுறுத்தப்பட்ட விஷயமா இருக்கும். நமக்கு இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பிரான்ச் நமக்கு தேவையா அப்படிங்கிறத கேட்டா நம்ம இந்த ஒரு ஃபார்மேட்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் எப்படி அதை கொண்டு வரலாம், எந்த ஆர்டிகலை யூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயம் சாத்தியமாக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆர்டிகல் 130 அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம என்ன நீட் ஆஃப் அந்த விஷயத்தை கோட் பண்ணிட்டு ஒவ்வொரு பாயிண்டா நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இதுக்கான பரிந்துரைகள் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சட்ட ஆணையங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கோட் பண்ணிட்டு இதுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உதாரணங்களையும் காமிச்சு எழுதினோம்னா இது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ற டெம்ப்ளேட்டா இருக்கும். சரிங்களா, நம்ம அடுத்த ஆர்டிகல்குள்ள போயிடலாம். அடுத்த ஆர்டிகல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட்டில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இந்த நிதியாண்டில் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை 39,000 கோடி ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன என தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸோ பாராளுமன்றம் அவையில் இருக்கு. ஸோ அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அந்த மாதிரி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியோட பதிலை தான் நம்ம இங்கே ஒரு ஆர்டிகலாக பார்க்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குன்றதை கேட்டிருப்பாங்க. அதில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ, செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட டபுள் த டைம் தமிழ்நாடு அப்படிங்கிறவங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி அப்படிங்கிறதுல முன்னோடியாக இருக்காங்க. இதுக்கு தமிழக அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிற பதில் நமக்கு வந்திருக்கும். சரிங்களா, சோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த ஆர்டிகல் பார்க்குறோம். ஸோ நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் யார் ஃபர்ஸ்டா இருக்காங்கன்னா தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்டா இருக்காங்க. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா, அடுத்தது பருவநிலை மாநாட்டின் முடிவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம், COP28 அப்படிங்கிறது துபாயில் நடந்து முடிஞ்சிருக்கு. டிசம்பர் 12 இந்த மாநாடு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருப்பாங்க, அடுத்தது இந்த COP மாநாடு அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். எப்படி என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று துபாய் பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டில் சுமார் 200 நாடுகள் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை மேற்கொண்டன. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாயில் ஐநாவின் 28வது பருவநிலை பாதுகாப்பு மாநாடு கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வந்தது. இப்போ பாப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. இதன் முடிவில் எரிசக்திக்காக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்க வலியுறுத்தும் சர்வதேச ஒப்பந்தம் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க, குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன குளோபல் ஸ்டாக் டேக்னா என்ன, எதுக்காக இந்த மாநாட்டில் இது முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றோம், குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகளில் ஒவ்வொரு நாடுகளும் ஒரு தீர்மானங்களை கொண்டது, ஒரு உறுதிமொழியை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பேர் சொல்றாங்க. ஸோ தேசத்தோட இலக்குகள் அப்படிங்கிறது கூட நம்ம தமிழில் புரிஞ்சுக்கலாம். அந்த நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ல ஒவ்வொரு நாடுகளும் எப்போ அவங்க அந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண போறாங்க, எப்படி அச்சீவ் பண்ண போறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க, ரினியூவபிள் எனர்ஜியோட பயன்பாடு எப்படி அதிகப்படுத்த போறாங்க, 2 மடங்கா 3 மடங்கா, என்ன மாதிரியான ரினியூவபிள் எனர்ஜி, சோலாரா விண்டா, இந்த மாதிரியான ஒரு உறுதிமொழிகளை இதுக்கு முன்னாடி நடந்த காப் மாநாடுகளில் ஒவ்வொரு நாடுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காப் மாநாடுல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிறது. அது என்ன குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த உறுதிமொழிகள் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, அதுக்கான ரிப்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரியான விஷயம் தான்
தான் இந்த குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பிளட்ஜஸ்ல என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு உலக நாடுகள் அப்படிங்கிறது முதல் முறையாக COP28 தான் பேசப்பட்டிருக்கும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிங்கிற விஷயம் எந்த COP மாநாட்டில் நடந்திருக்கும் அப்படின்னா COP28 தான் நடந்திருக்கும். துபாயில் நடந்த அந்த COP28 மாநாட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் நிறைய நாடுகள் அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு 2030க்குள்ள நம்ம அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டார்கெட்டாக இருக்கு. ஸோ இதுக்கு உலக நாடுகள் அவங்க கொடுத்த அந்த பிளட்ஜஸ் படி பார்த்தோம் அப்படின்னா யாருமே அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நகரவே இல்லை. அவங்க சொன்ன ப்ராமிசஸ் ஒன்றா இருக்கு, ஆனால் அவங்க எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் என்னவோ அவங்க சொன்ன ப்ராமிசஸ்க்கு ரொம்பவே குறைவாக இருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2030க்குள்ள அந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அச்சீவ் பண்ணணும்னா உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு 43% இந்த எமிஷன்ஸை கட் பண்ணணும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5% தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த குளோபல் ஸ்டாக் டேக்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கு. 43% அந்த எமிஷன்ஸை கம்மி பண்ண வேண்டிய இடத்துல 5% தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த கீ பாயிண்டாக இருந்துச்சு இந்த மாநாட்டில். ஸோ வேற என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ போன COP மாநாட்டில் COP மாநாடோட டிக்ளரேஷன் அப்போ சில வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற இந்தியா மாதிரியான நாடுகள் வலியுறுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபேஸ் டவுன் ஆஃப் கோல், அதாவது ஃபேஸ் அவுட் ஆஃப் கோல் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஃபேஸ் அவுட்டிங் கோல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலோட யூசேஜை ஒட்டுமொத்தமாக நிறுத்தணும் அப்படிங்கிறதா இந்த ஃபேஸ் அவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தமாக இருந்துச்சு. இது இந்தியா மாதிரியான நாடுகள் கோலை நம்பி தான் இந்தியாவோட எக்கானமி அப்படிங்கிறது 70% இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சனால அந்த ஃபேஸ் அவுட் ஆஃப் கோல் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணுறாங்க. அவுட்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு டவுன் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஃபேஸ் டவுன் ஆஃப் கோல், படிப்படியாக குறைக்கலாம் இந்த கோலோட யூசேஜ் அப்படிங்கிறதான் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் ஒரு உறுதிமொழியாக இருந்திருக்கும், ஒரு டிக்ளரேஷனாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடந்த இந்த மாநாட்டில் அந்த டெர்மினாலஜி மறுபடியும் மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு இப்போ என்ன டெர்மினாலஜி வந்திருக்கு அப்படின்னா டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் டவுன் ஃபேஸ் அவுட் இதெல்லாம் எடுத்துட்டு டிரான்சிஷன் அவே ஃப்ரம் கோல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. டிரான்சிஷன் அவே ஃப்ரம் கோல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதில் இருந்து நம்ம வேற, அதாவது கோலில் இருந்து நம்ம மற்ற ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் அவுட் ஃபேஸ் டவுன் அப்படிங்கிற இருந்த அந்த ஒரு நடைமுறை இப்போ டிரான்சிஷன் அப்படிங்கிறத மாறி இருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன் அவே ஃப்ரம் கோல் அப்படிங்கிறத எந்த COP மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா COP28 தான் சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் நடந்த இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம இழப்புகள் நிதி அப்படிங்கிறத நம்ம தமிழில் புரிஞ்சுக்கலாம். இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிட்டாங்க. கடந்த ஒரு 2-3 மாநாடுகளாகவே ஒரு நெகோசியேஷன் ஃபேஸில் தான் இருந்திருக்கும். ஏன்னா உலக வளர்ந்த நாடுகள் எல்லாருமே ஒரு $100 பில்லியன் டொனேட் பண்ணணும். யாருக்கு டொனேட் பண்ணணும்னா வளரும் நாடுகளுக்கு. அவங்க அந்த கிளைமேட் ரெசிலியன்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக $100 பில்லியன் வருஷம் டொனேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நெகோசியேஷன்லாம் நடந்திருக்கும். யார் இந்த $100 பில்லியன் டொனேட் பண்ண போறாங்க, அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சு இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்தை லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட $792 மில்லியன் வந்து நமக்கு உலக நாடுகள் வந்து உறுதிமொழி அளிச்சிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நெகோசியேஷன்ஸில் ஃபண்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் சேர்ந்து அவங்க பிளட்ஜ் பண்ண அமௌண்ட்டோட டோட்டல் கவுண்ட் தான் இந்த 792 அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் தேவைப்படுது. ஸோ இதை எப்படி ஃபில்ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இப்படி ஒரு ஃபண்டை கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறவங்க தான் உலக லெவலில் இருக்கக்கூடியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 792 மில்லியன் அப்படிங்கிறது பத்தாத விஷயமா இருந்தாலும் 100 பில்லியன் நோக்கி நம்ம நகரருக்கு இது ஒரு முன்னாடி என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிறதும் இந்த மாநாட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த COP மாநாடு நடத்தின UAE அவங்க தனியாக பிரைவேட்டாக ஒரு ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நமக்கு முக்கியம் தான். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ஆல்டேரா அப்படின்னு சொல்லி இந்த நேமில் ஒரு ஆல்டேரா ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா UAE கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட டார்கெட் என்னவா இருக்குது அப்படின்னா $250 பில்லியன் நாங்கள் கொடுக்க போகிறோம் வளரும் நாடுகளுக்கு. எப்போக்குள்ளே தரப்போகிறோம் அப்படின்னா 2030 நாங்கள் தரப்போகிறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த ஆல்டேரா ஃபண்ட் அப்படிங்கிறது பிரைவேட் ஃபண்டாக இருக்குது. யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா UAE பண்ண போகிறாங்க. எவ்வளோ பண்ண போகிறாங்க அப்படின்னா $250 பில்லியன் பண்ண போகிறாங்க. எப்போக்குள்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா 2030 பண்ண போகிறோம் அப்படிங்கிற இவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு உறுதிமொழியை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியா சார்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் வரவேற்று வெல்கம் ஸ்டெப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதை தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதுதான் வந்து கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ், பசுமை கடன் அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ் கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா தரிசு நிலங்களில் மரம் வளர்க்கறதுக்கு கடன்கள் கொடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ். இதன் மூலயமா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பனை நம்ம இந்த மரங்கள்லாம் ட்ராப் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட தான் இந்த கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவை பிரதமர் வந்து லான்ச் பண்ணியிருப்பார் இந்த காப் மாநாட்டில். சரிங்களா? ஸோ தரிசு நிலங்களில் மரம் வளர்க்கறதுக்கு கடன்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த காப் மாநாடோட இறுதியாக நமக்கு இதோட ஒரு ரிசல்ட்டாக வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த காப் மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 4-5 விஷயங்கள் இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த டிக்ளரேஷன் இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் குளோபல் ஸ்டாக் டேக் அப்படி, அதாவது எவ்வளவு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க, அதுல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் குளோபல் ஸ்டாக் டேக். அது ஃபர்ஸ்ட் டைமா COP28 தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அந்த வார்த்தைகளை பார்த்தோம். ஃபேஸ் அவுட்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ் டவுன் வந்துச்சு, இப்போ டிரான்சிஷன் அவே ஃப்ரம் கோல் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த காப் மாநாட்டில் தான் நடந்திருக்கும். அந்த வார்த்தைகள் முக்கியமா இருக்கு. ஏன்னா அந்த வார்த்தையோட டெஃபினிஷனை எல்லா நாடுகளும் அப்போஸ் பண்ணிட்டே இருந்தனால தான் டிரான்சிஷன் அவே ஃப்ரம் கோல் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது முக்கியமான விஷயமா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் $100 பில்லியன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வளர்ந்த நாடுகள் சொல்லியிருந்தாலும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட $792 மில்லியன் வந்து மொபைலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஃபண்டை UAE பண்ண போகிறாங்க. 2030 $250 பில்லியன் வளரும் நாடுகளுக்கு அவங்க அந்த கிளைமேட் ரெசிலியன்ஸை கொண்டு வரதுக்காக கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கடைசியா இந்தியா சார்பா கிரீன் கிரெடிட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். இதுல தரிசு நிலங்கள்ல மரம் வளர்க்கறதுக்கு கடன்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அறிவிப்புகளோட இந்த காப் மாநாடு அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்த காப் மாநாட்டில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு அன்அஃபிஷியல் அக்ரிமெண்ட் மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் பிளேஸ் ஹெல்த் அட் த ஹார்ட் ஆஃப் கிளைமேட் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனும் வந்திருக்கும். அது அன்அஃபிஷியலாக தான் இருந்திருக்கும். நமக்கு பிளேஸ் ஹெல்த் அட் த ஹார்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு, அதாவது கிளைமேட் சேஞ்சோட இதயமாக நமக்கு வந்து ஹெல்த் செக்டார் வந்து இருக்கணும். ஏன்னா ஹெல்த் தான் அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். கிளைமேட் சேஞ்சினால் நமக்கு ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. இதனால அதிகமான பாதிப்பு ஹெல்த்தில் வந்து வரப்போகுது நமக்கு. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நாடுகள் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் சில நாடுகள் அவங்களோட அந்த நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு நாடும் எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க இந்த நெட் ஜீரோ அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில டார்கெட்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். அதுல ஹெல்த்தையும் இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படிங்கிற உறுதிமொழியையும் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்த் போன்ற விஷயங்கள் தான் அடுத்த காப் மாநாட்டில் நமக்கு முக்கியமான இடம் பெறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்தது இந்த COP29 அப்படிங்கிறது எங்க நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயமும் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ இப்போதைக்கு நடந்து முடிஞ்ச இந்த காப் மாநாட்டில் இந்த மாதிரியான முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.